Hello everyone, this is Gunaragulan from GR Tamil Tech School. So இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது pip in Python. அதாவது இந்த pip என்று சொல்றது it's a package management system in Python. ஒவ்வொரு programming languagesக்கும் ஒவ்வொரு package management இருக்கு. For example இப்ப C# எடுத்து பார்த்தோம்னா சொன்னா new get manager ஒன்று இருக்கு. அதே மாதிரி Flutterக்கு pub get dev அப்படினு சொல்லி ஒவ்வொரு programming languagesக்கு ஒவ்வொரு management அதாவது packages manage பண்ற system ஒன்று இருக்கு. அதே மாதிரி Pythonல நாங்க யூஸ் பண்றது pip. இந்த pip எதுக்காக கேட்டா third party libraries and frameworks and modules install பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி modules in section அதாவது modules in Python ன்னு சொல்ற செக்ஷன்ல வந்து நாங்க pip and ன்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதில் வந்து pip install TensorFlow டைப் பண்ணோடனே TensorFlow modules அங்கே வந்து டவுன்லோட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட் கூட காட்டியிருந்தேன். லைக் that website is I think pip like pypi, okay, pypi.org. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய contributors இதுல தான் வந்து package Python packages பாத்தீங்க சொன்னா find, install and publish Python packages with Python package index, like the pip and சொல்ற அந்த full அந்த distributed system இதில் தான் வந்து ரன் ஆகுது. ஸோ இதுக்கிட்ட நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி ஓப்பன் சிவியை பற்றி பேசியிருந்தேன். கம்ப்யூட்டர் விஷனுக்கு யூஸ் பண்ணுறது பெர்ஃபெக்டான ஒரு டூல். ஓகே, ஓப்பன் சிவி பைத்தன் என்று டைப் பண்ணால் தான் இது வரும். இதுதான் அது. ஓகே, இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ண போதோம்னா பிப் இன்ஸ்டால் ஓப்பன் சிவி. இந்த பிப் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் பேசிக்காக மூணு டாஸ்க் இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து இந்த பேக்கேஜஸில் வந்து என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படியான விஷயங்களை பார்க்குறதுக்கு நம்ம கம்ப்யூட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் 11 டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு பிப் இன்ஸ்டால் ஓப்பன் சிவி பைத்தான் சொல்லி டைப் பண்ண சொன்னால் இப்போ ஓப்பன் சிவி என்றதை இந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இட்ஸ் டவுன்லோடிங் நவ். இட்ஸ் 35 megabit file. So the package is downloading. So after the download finish, it's going to install on my computer. So let's wait. And yeah, the பார்த்தீங்க சொன்னால் இந்த பேக்கேஜ் இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ என்னால் வந்து ஓப்பன் சிவி யூஸ் பண்ணல. ஸோ இந்த ஃபைலுக்குள்ள போய் என்ன செய்யலாம், ஓப்பன் சிவி லைக் இம்போர்ட் CV2ன்னு சொல்லி டைப் பண்ணுறோம். இந்த CV2 என்று சொல்கிறது என்னென்னு கேட்டால் அந்த ஓப்பன் சிவியை யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த பேக்கேஜ் இண்டெக்ஸ். லைக் அந்த இதை வச்சு தான் நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது விண்டோக்கு அப்போ வேண்டாம் CV2.draw window சொல்லி டைப் பண்ணுவோம். லைக் CV2 அப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதே அன்இன்ஸ்டால் பண்ணுறோம்னா சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே மாதிரி pip uninstall open cv python சொல்லி டைப் பண்ணால் இது வந்து இப்போ delete பண்ணி அந்த பெர்மிஷன் கேட்குது. எஸ்ஸை கொடுத்தோன்னா it will be successfully removed from your computer. Okay, and it shows some error message for me. It's not removing, I don't know why, but yeah, it's removed. Now இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் access denied என்ற ஒரு error message காட்டுதுச்சு. பட் இது இந்த கம்ப்யூட்டரில் நான் இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் பண்ணலை. பட் பேக்கேஜ் வந்து எனிஹாவ் அன்இன்ஸ்டால் ஆகிட்டு. ஓகே, இந்த பர்பஸுக்காக வேண்டி தான் நாங்கள் பிப் இன்ஸ்டால் அதாவது பிப்ன்னு சொல்கிற பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறோம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது விளங்கிதிக்கும் வாட் இஸ் பிப் அண்ட் உங்களுக்கு விளங்கிதிப்பேன்னு நினைக்கிறேன். I hope this video is very clear for you. I'll see you in the next video.